என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழில் வே என்ற சொல்லுக்கு மறை என்ற பொருள் உண்டு. அதாவது மறைத்து வைத்தல் என்ற பொருள் உண்டு. தாவர வேர் மண்ணுக்குள் மறைந்து கிடப்பதாலே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலே வேடன், சுற்றி மறைத்து பாதுகாப்பதாலே வேலி, சுடுநீரில் மூலிகைகளை இட்டு முகர்ந்து பிடிப்பதாலே அது வேது பிடித்தல் எனப்பட்டது. பெண்களின் அடர் கூந்தல் அவள் உடலை மறைப்பதாலே அது சங்ககால இலக்கியங்களில் வேய் குழல் எனப்பட்டது. உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து கட்டப்படுவதாலே அது வேட்டி. நடிகர்கள் நிஜ முகங்களை மறைத்து நடிப்பதாலே அது வேடம் எனப்பட்டது. கசப்பு தெரியாமல் இருப்பதுதான் வேம்பு. அதனாலே வேம்பு எனப்பட்டது. இது போன்ற தனி பெருமைகளும் சிறப்புகளும் நம் தாய்மொழி தமிழுக்கே உண்டு, வேறு எந்த மொழியிலும் இல்லை. அது மட்டுமல்லாமல் சுயநலவாதி பொதுநலவாதி என்ற கருத்துக்களில் அவன் சுயநலமாக இருக்கிறான், பொதுநலமாக இருக்கிறான் என்று குறிப்பிடாமல் அவன் பாதிடுவதிலேயே அவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒன்றும் அறிந்திருக்கிறது. இதை நாம் வே என்ற சொல்லுக்கு மறைந்திருக்கும் பொருட்களை பற்றி நான் படிக்கும் பொழுது எனக்குள் தோன்றிய ஒரு சிறிய சிந்தனை. இதுபோன்று நாமும் படிக்கும் பொழுது நமக்குள் புதிய புதிய சிந்தனைகள் நமக்குள் பிறக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம் தாய்மொழி. இந்த சிறப்புகள் நம் தாய்மொழி தமிழுக்கு மட்டுமே உண்டது. நன்றி.